ம் சரி. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பை தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் எனக்கு வழங்கியுள்ளது. அதற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். வழக்கம் போல் இன்றைய தலைப்பு 124வது அதிகாரம், உறுப்பு நலன் அழிதல். நாளும் ஒரு அதிகாரம் என்ற தலைப்பில் இன்று இடம்பெற்றுள்ளது. தலைவன் தலைவியை பற்றிய ஒரு இதுதான். அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பது எங்கே, அன்பே. தலைவனும் தலைவியும் பிரிஞ்சிருக்காங்க. பிரிவின் போது தனது அன்பை வெளிப்படுத்தும் முகமாக நினைவுகள் அவங்கள மிகவும் துன்புறுத்துது. அதை பற்றிய ஒரு அதிகாரம், வள்ளுவரின் அந்த அற்புதமான வரிகள், அற்புதமான கற்பனைகள், அதை பற்றி தான் இன்றைய தலைப்பு. இன்று முற்றோதல் செய்யும் மாணவி அம்மா இணைஞ்சிருக்கீங்களா? அம்மா அவங்களுக்கு டவர் இல்லாம வெளியில போயிடுச்சுங்கம்மா. உள்ள வராங்கம்மா, வந்திருந்தாங்க பிரியதர்ஷினின்னு, இப்ப வெளியில போயிட்டாங்க. இணைஞ்சிட்டு இருக்காங்கம்மா. சரிங்க. பிரிவு என்பது மனித குலத்திற்கு பொதுவான ஒன்றுதான். இருந்தாலும் அந்த பிரிவிலே தந்தை மகன், அம்மா மகள், மாமனார் மாமியாரோட மருமகள், இவர்களுக்கு இடையே உள்ள பிரிவை காட்டிலும் தலைவன் தலைவிக்கான பிரிவு தான் ஒரு பிரிவு. சுமையானதும் கூட, அதே சமயம் சுகமானதும் கூட. அந்த பிரிவு இருக்கணும். பிரிவு என்று ஒன்று இருந்தால்தான் அந்த அன்பு அதிகமாகும். பிரிவில் தான் ஒவ்வொருத்தோட அருமையை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இது மனித வாழ்க்கையில் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆக இன்றைய பிரிவு பற்றி படிச்சு பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு. அது உரையாசிரியர் சொல்ற ஒரு அழகு இருக்கு. அடுத்து மேனாள் பொதுச் செயலாளர் ஐயா அவர்கள் சொல்ற ஒரு அழகு இருக்கு. பின்னோட்டம் என்ற சார்பில் நமது ஆளுமைகள் சொல்லக்கூடிய ஒரு அழகு இருக்கு. எல்லாமே அழகாக தொடுத்து இறுதியில் மாலையாக நமக்கு கிடைக்குது. இந்த இனிய மாலை பொழுதில் இந்த அருமையான ஒரு தலைப்பு வந்துள்ளது. சுவைக்க நாம் ரெடியாக இருக்கிறோம். விருந்து படைப்பவர் தான் கொஞ்சம் தாமதமாகிறது. காத்திருந்து கிடைப்பதிலும் ஒரு சுகம் உண்டு. காத்திருப்போம். அம்மா பிரிவை பத்தி சொன்னீங்க. இன்னும் 9 நாள் கழிச்சு நம்ம எல்லாமே பிரிஞ்சிரும். அதுவே ஒரு மன வருத்தமா இருக்கு. இல்ல, பிரிவின் போதுதான் அன்பு அதிகமாகும் என்று சொன்னேன் ஐயா. பிரியும் போது பிரிவுலதான் ஐயா திரும்ப திரும்ப பதிவுகளை யூடியூப்ல போட்டு கேட்கும் போது ஒவ்வொருத்தரோட அந்த குரலை கேட்கும் போதே அவர்களை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு மன திருப்தி ஏற்படும். சொல்லுங்கய்யா. இப்போ இது முடிவு கிடையாது, ஆரம்பம். இது முடிவு கிடையாது. திருக்குறள் அதிகாரம் முடிவு கிடையாது. இதுக்கப்புறம் அறமையா ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருப்போம். தமிழுக்கு ஏது முடிவு? இது வந்து ஒரு தொடர் வண்டி, தொடர் வண்டி தான். நாம் அதை பயணித்துக் கொண்டே இருப்போம். ஆமா, காலம் முழுக்க பயணிப்போம். தமிழ் அந்த அந்த வாய்ப்பு அறமையா கொடுத்திருக்காரு. பயணிப்போம் பயணிப்போம். வாழ்க. அம்மா விஷ்ணு இணைஞ்சிருக்காங்கம்மா. அம்மா அந்த பிரியதர்ஷினியால வர முடியலங்கம்மா. உங்களுக்கு சுத்தமா டவர் கிடைக்கலையா? அதனால விஷ்ணு இணைஞ்சிருக்கிறாருமா, அவங்க சொல்றாங்கம்மா. விஷ்ணு இன்று நமது தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்திற்கு வருகை புரிந்து அற்புதமாக இந்த திருக்குறளை முற்றோதல் செய்ய இருக்கிறார். அவரை வருக முற்றோதல் தருக என அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். என் பெயர் பா விஷ்ணு. நான் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை வேதியியல் துறையில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறேன்.
அதிகாரம் 124 உறுப்பு நலன் அழிதல். சிறுமை நமக்கொழிய சேன் சென்றார் உள்ளி நறுமலர் நாணினக்கண் நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண் தனந்தமை சால அறிவிப்ப போலும் மணந்த நாள் வீங்கிய தோல் பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல் கொடியார் கொடுமை உரைக்கும் தொடியொடு தொல்கவின் வாடிய தோல் தொடியொடு தோல் நொகிழ நோவல் அவரை கொடியர் எனக் கூறல் நொந்து பாடு பெறுதியோ நெஞ்சே கொடியார்க்கென் வாடுதோல் பூசல் உரைத்து முயங்கிய கைகளை ஊக்க பசந்தது பைந்தொடி பேதை நுதல் முயக்கிடை தன்வழி போழ பசப்புற்ற பேதை பெருமழைக் கண் கண்ணின் பசப்போ பருவரல் எய்தின்றே ஒண்ணுதல் செய்தது கண்டு. நன்றி. நன்றி நன்றி விஷ்ணு அவர்களே. பார்த்தா ஒரு கல்லூரி மாணவர் போல் இல்லாம ரொம்ப சின்னவரா தெரியுறீங்க. இருந்தாலும் ஆபத்துக்கு வந்து நிகழ்ச்சியை பெருமைப்படுத்திய உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறது. அதே சமயம் நமது புனிதவதி அம்மையார் அவர்களுக்கு கண்டிப்பாக நாம் நன்றி பாராட்டியே தீரும். ஒவ்வொரு முறையும் அவங்கதான் இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் ஏற்பாடு செய்யறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கோம். அருமையான முனைவர்களை ஆளுமைகளை நமக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் மன்றத்தின் சார்பில் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்றைய உரைப்பொழிவாளர் ஒரு மாணவர், கல்லூரி மாணவர். அவர் இன்னைக்கு நமக்கு உரைப்பொழிவாளராக வந்திருக்காரு. உண்மையிலே இது நம்ம மன்றத்திற்கு மிக பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மிகப்பெரிய ஆளுமைகள் வந்துகிட்டு இருக்கிறதுல மாணவர்கள் ஆர்வமா வர்றதே பெரிய விஷயம். அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரம்ஜான் விடுமுறையிலையும் இன்னைக்கு பொழிவாளராக வந்து நிகழ்ச்சியை பெருமைப்படுத்த வரக்கூடிய அவரை மன்றத்தின் சார்பில் வாழ்த்தி வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். வருக, உரைப்பொழிவு தருக. அத்தோட உங்களை பற்றிய குறிப்புகளை சொல்லுங்க. உங்க பெற்றோர் பெயர், உங்கள் படிப்பு, உங்களது சிறப்பு, இதை பற்றி கூறிவிட்டு நீங்கள் உரைப்பொழிவை தொடங்கலாம். அம்மா கேக்குதா? கேக்குது கேக்குது. நீங்க தொடங்கலாம். சரிங்க. என்னுடைய பேர் அம்மா கேக்குதுல்லம்மா? கேக்குதுப்பா, கேக்குது. நீங்க தொடங்குங்க. என்னுடைய பெயர் ஜே வெங்கடேஷ். நான் சிவகாசி காளீஸ்வரி கல்லூரியில் முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய சிவகாசி கலையின் உறுப்பினராக இருக்கேன். இதுக்கு முன்னாடி நடந்த கீரா கதை சொல்ல நிகழ்வுலையும் கு அழகிரிசாமி கதை சொல்ல நிகழ்வுலையும் நான் கலந்துக்கிட்டு கதை சொல்லியிருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியா இந்த 4ம் ஒரு அதிகாரம் அப்படின்ற இந்த தலைப்பு கீழே எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் 124வது அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல். ஏற்கனவே வீடியோ ஆன் பண்ணு. அதான் எப்படின்னு தெரியாம இருக்கேன். வீடியோ ஆன் பண்ணு. அந்த மைக்குக்கு பக்கத்துலயே இருக்கும் பாருங்க வீடியோன்னு. இல்லம்மா, அதுல மைக் ஆன் பண்ணீங்களா? அதுக்கு பக்கத்துலயே வீடியோன்னு ஒண்ணு இருக்கு, ஸ்டார்ட் வீடியோன்னு. அது எனக்கு வரலம்மா அந்த மாதிரி. மைக்குக்கு பக்கத்துலயே இருக்கு சிம்பலை மட்டும் டச் பண்ணுங்க. நீங்க மைக் ஆன் பண்ணீங்க. அரச்சலியம்மா, அவங்களுக்கு வீடியோ வரலன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, அவங்க வீடியோ எல்லாமே பண்ணட்டும். என்னச்சிய? சரி, நீங்க ஆடியோலயே பேசுங்க, பரவாயில்ல. சரிங்கம்மா.
உறுப்பினர்கள் அப்படின்றதுல இருக்க 10 திருக்குறளையும் விஷ்ணு அவர்கள் ஏற்கனவே முற்றுதல் செஞ்சுட்டாரு. அதற்குரிய உரை விளக்கத்தை மட்டும் நான் கொடுக்குறேன். முதல் திருக்குறள், சிறுமை நமக்கொழிய சேன் சென்றால் உள்ளி நறுமலர் நாணினக்கண் அப்படின்ற முதல் திருக்குறளுக்கு உரையாசிரியர்கள் சொல்கின்ற உரை என்ன இருக்குன்னா, இப்ப இந்த பசலை அப்படின்றத பத்தா இந்த 10 திருக்குறளையுமே திருவள்ளுவர் பேசுறாரு. முதல்ல அந்த பசலை என்கின்றத சங்க இலக்கியங்கள் ஒரு நோயா குறிப்பிடுது. அது ஒரு பச்சை நிறமுடையது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சங்க இலக்கியம் இந்த பசலை நோயை மாமை அப்படின்ற ஒரு சொல்லாலையும் குறிப்பிடுது. 2 இடங்கள்லயுமே பசலை நிகழுது. ஒண்ணு களவு காலத்திலையுமே கற்பு காலத்திலையும் 2 காலங்கள்லயுமே பசலை நோய் நிகழ்வதாக சங்க இலக்கியத்துல புலவர்களை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த களவு காலத்துல எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் பசலை நிகழுது அப்படின்னு கேட்டா, பகற்குறி, இரவு குறி, இந்த 2 குறிகள்லயுமே தலைவன் தலைவிய பார்க்க வராம இருக்கும்போது தலைவிக்கு பசலை நோய் ஏற்படுது. ஒரு பொருள் தேடி தலைவன் தலைவி விட்டு பிரிந்து செல்லும் போதும் பசலை நோய் ஏற்படுது அப்படின்ட்டு சங்க இலக்கிய பாடல்கள் நம்மளுக்கு புலப்படுத்துது. ஏன் இந்த பசலை நோய் தலைவிக்கு மட்டும் ஏற்படக்கூடிய ஒன்றாதான் சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த சான்றா ஒரு குறுந்தொகை பாட்டை எடுத்துக்கலாம். ஊர் உன் கேணி உன்துறை தொக்க பாசியற்றை பசலை காதலர் அப்படின்ற ஒரு குறுந்தொகை பாடல் இருக்கு. அதாவது இந்த பசலை நோயை ஒரு கேணியில படர்கின்ற ஒரு பாசிக்கு நிகரா சொல்றாங்க. ஏன்னா பாசியும் நம்மளுடைய குளக்கரைகள் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது பச்சை கலர்ல தான் இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு தலைவனுடைய உடல்லையும் அந்த பசலை நோய் ஒரு பச்சை நிறத்துல உருவாகும் அப்படின்ட்டு புலவர்கள்லாம் ஒரு கற்பனையோ இல்ல நிகழ்கால சூழலையோ பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு மக்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய பொதுவான ஒரு கேணியில அதுக்கு மேல இருக்க தண்ணி அதுல பச்சை கலர்ல பாசி பறந்துருச்சுன்னா அது அந்த ஊர் மக்களுக்கு எந்த ஒரு பயனையும் தராது. அந்த தண்ணி வீணா போயிடும். அதே போல தலைவன் அனுபவித்து நுகரக்கூடிய தலைவனுடைய உடலானது பசலை பூத்து இருந்துச்சுன்னா அது அவளுக்கும் பயன் கிடையாது, மற்ற யாருக்குமே இது என்ன செய்யனா பயன் தராது அப்படின்றது இருக்கு. அடுத்து ஏன் இந்த பசலை நோய்க்கு அவ்வளவு தூரம் தலைவி பயப்படணும் அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே அவ உடல் விளைஞ்சிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே அவளை ஒரு மாதிரி சந்தேகத்தோட தான் பார்ப்பாங்க. அது பசலையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இவ யாரோ ஒரு தலைவனை விரும்புகிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஊரார் எல்லாருமே அலர் தூற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சங்க இலக்கியங்கள் அகப்பொருள் படிச்சோம் அப்படின்னா அலர், அம்பல் இந்த 2க்குமே உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் கற்பு காலத்துல என்ன செய்யுது அப்படின்னா பசலை நிகழுது. இந்த கற்பு கால பசலை ரொம்ப எளிமையா அரவாணன் சொல்றாரு, தழுவி கிடந்த தலைவன் ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் அவள் மேலிருந்து கையை எடுத்துட்டாலே தலைவிக்கு பசலை நோய் உண்டாகும். அதாவது தலைவன் தன்னை விட்டு பிரியாமலே எப்பவுமே இருக்கணும்ட்டு தலைவி நினைப்பா. இந்த சூழ்நிலைகள் எல்லாமே பசலை நிகழும் அப்படின்ட்டு சங்க இலக்கியங்கள்லாம் சொல்றாங்க. அதே சங்க இலக்கிய காலத்தை ஒட்டியே எழுதப்பட்டு நம்மால் நீதி இலக்கியத்திற்குள் வகைப்படுத்தப்பட்ட இந்த திருக்குறளையும் வள்ளுவர் அவர்கள் இந்த பசலையை பத்தி முழுக்க பேசுறாரு. முதல் திருக்குறள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இப்பேற்பட்ட ஒரு துன்பத்தை செய்து விட்டு போகக்கூடிய அந்த தலைவன் அவனை நினைச்சு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அழுதுகிட்டே இருக்கேன். தலைவன் பிரிஞ்சு போயிட்டா அதனால தலைவிக்கு துன்பமா இருக்கு. இப்பேற்பட்ட துன்பத்தை எனக்கு கொடுத்துட்டு போன தலைவன் நினைச்சு நான் அழுதுகிட்டே இருக்கேன். அதனால என்னுடைய கண்கள் என்ன செய்யுது அப்படின்னா வாடி போயிருச்சு. நம்ம எப்பவுமே பெண்களுடைய கண்களை மலர்களுக்கு ஒப்புமையா சொல்லுவோம். ஒவ்வொரு விஷயங்களையுமே மலர்களுக்கும் இயற்கைக்கும் ஒப்புமையாக சொல்வதுதான் புலவர்களுடைய அதீத ஒரு கற்பனை மட்டுமல்லாமல் அவங்களுடைய ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகவும் இருக்கும். அப்பேற்பட்ட விஷயங்கள்ல இந்த மலர் அப்படின்றது பெண்ணோட கண்ணுக்கு அதிகமா சொல்லப்பட்டது. இப்ப தலைவன் நினைச்சு அழுகிற இந்த தலைவியுடைய கண்கள் மலரை பார்த்தவனையுமே நாணி கொள்ளுது. ஏன்னா அந்த மலர் அழகா இருக்கு, ஆனா என்னுடைய கண்கள் தலைவன் நினைத்து அழுது என்னுடைய அழகு போயிருச்சு அப்படின்ட்டு அந்த கண்கள் நினைக்குது. அடுத்து 2வது திருக்குறளுக்கு அவங்க சொல்லக்கூடிய உரை, இப்ப தலைவி தலைவன் பிரிஞ்சுட்டான் அப்படின்றதுனால அழுதுகிட்டே இருக்கா. அதனால அவருடைய கண்கள் மட்டும் பசலை பூத்திருக்கு. அந்த கண்கள் பசலை பூத்திருப்பது ஊராருக்கு தலைவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்றது போல இருக்கு அப்படின்ட்டு தலைவி வருந்துறா. அடுத்து 3வது திருக்குறள், இந்த 2க்கும் கண்களை சொன்னது 3வது திருக்குறள்ல இருந்து கடைசி வரைக்கும் அவர் சொல்ல போறது ஃபுல்லாமே அவளுடைய
அதாவது 3லிருந்து 9 வரைக்கும் அந்த திருக்குறள் முழுக்க சொல்ல போறது தோள்களை பத்தி சொல்ல போறாரு. காதலரோட அவ கூடி இருந்தப்ப இருந்த அந்த தோட்கள் ரொம்ப பூரிப்படைஞ்சு இருந்திருக்கு அந்த சந்தோஷத்துல. ஆனா அவர் இல்லாம இருக்கிறதுனால அவருடைய தோல் எல்லாமே என்ன செஞ்சா மெலிஞ்சிருது. இது தலைவன் தான் கூட இல்ல அப்படின்றத ஊராருக்கு அறிவிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி வருதுடா. அடுத்து தலைவன் இருக்கும்போது அந்த பூரித்திருந்த தோள்கள் அவருடைய பிரிவினால தன்னுடைய பழைய அழகு எல்லாமே கெட்டு என்ன செஞ்சிருச்சுன்னா வாடி போயிருச்சு. அந்த வாடி போன காரணத்தினால அவளுடைய கைகள்ல அணிஞ்சிருக்கக்கூடிய வளையல்கள் அவளை விட்டு என்ன செய்யுது அப்படின்னா கையை விட்டு போகுது. இதை நம்ம முல்லைப்பாட்டை ரொம்ப அழகா பார்க்கலாம். ஒரே வரியில எழுதியிருப்பாரு. அப்போது நாள் ஓடு வளை திருத்தி அப்படின்ட்டு 7 மாடி அடுக்கு கட்டிடத்துல அந்த தலைவி தலைவன் நினைச்சே இருப்பான். அவளுக்கு அந்த மழை விழுகிற சத்தம் அந்த மாடி கட்டத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். தன்னுடைய கைவளையல் கலண்டு கலண்டு போகும். அந்த அளவுக்கு அவ உடம்பு மெலிஞ்சிட்டா. அவ கைவளையல் போக போக அது திரும்ப எடுத்து அவ கையில அவ திருத்தி திருத்தி மாட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்ட்டு அப்போது நான் சொல்லியிருப்பாரு. இந்த 4ஆவது திருக்குறளையும் அவர் அதான் சொல்றாரு. தலைவனோட இருக்கும்போது அந்த பூரித்திருந்த தோள்கள் இப்போ மெலிஞ்சு போனதுனால என்னுடைய கைகள்ல அந்த வளையல்கள் தங்கல அது கலண்டு விழுகுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த விஷயம் தொடிகள் இப்ப கலண்டு விழ ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஊர் மக்கள் எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னா, இவளை ஒரு கொடியவன் காதலிச்சு விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அன்புக்குரிய காதலனை இந்த ஊர் மக்கள் எல்லாம் கொடியவன் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவ வருத்தப்படுறான். அடுத்து நெஞ்சுகிட்ட அவ என்ன செய்யறானா சொல்றான். எல்லாருமே கொடியவன்னு சொல்லக்கூடிய என்னுடைய காதலருக்கு என்னோட இந்த வாடி போன தோள்களை பத்தி என்ன செய்யணும் சொல்லி அவரை திரும்ப வர செய்யலாம் அப்படின்ட்டு நெஞ்ச தூது அனுப்புறான். நம்ம எல்லா விஷயத்தையும் தூது அனுப்பியிருக்கோம். மேகத்தை, சங்க, வண்டை, கிளிய நெஞ்சையும் தூது விட்டுருக்கோம். நெஞ்சு விடு தூதுனே ஒரு சிற்றிலக்கியம் நம்ம கிட்ட இருக்கு. தமிழையும் தூது விட்டுருக்கோம். அதே போல இந்த தலைவி நெஞ்ச தூது விடுற மாதிரி சொல்றான். அந்த தலைவனுக்கிட்ட போய் என்னுடைய தோள்கள் இப்படி வாடி இருக்குது, அதை பத்தி எடுத்து சொல்லி அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமான்னு சொல்லி நீ கேட்டு வந்தனா அது உனக்கு ஒரு பெருமை அமையுமே, நீ போய் சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு நெஞ்சுக்கிட்ட அவ பேசுற மாதிரி இருக்கு. அடுத்து காப்பு அரவாணன் சொன்ன அந்த விஷயம்தான். தலைவன் அவளோட கூடி இருக்கும்போது ஒரு கன நேரத்துல அவருடைய கை விலகும் போது அந்த பொண்ணுக்கு பசை நோய் படணும் அப்படின்னு சொன்னா அதேதான் அவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. தழுவி இருந்த கைகளை தளர்த்தி அந்த நேரத்துல என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பேதைமை உடைய இந்த பெண்ணுடைய நெற்றி பசை நிறத்தை அடைஞ்சிருச்சு. இது வரைக்கும் தோள்களை பத்தி சொல்றாரு, கண்ணை சொன்னாரு, தோலை சொன்னாரு. இப்ப நெற்றிக்கு வந்துட்டாரு திருவள்ளுவர். அவன் அவளோடு கூடி இருந்த அந்த நேரத்துல தலைவனுடைய கை விலகிய பொழுதே இந்த பேதமை குணம் கொண்ட இந்த பெண்ணுடைய நெற்றி பசனை பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இவ்வளவு பெரிய பசலை நோய், அந்த பிரிவு துயரம், இது எல்லாம் குளிர்ந்த காற்று அப்படின்றது உள்ள நுழைய ஆரம்பிச்சோனையுமே காதலினுடைய மலை போன்ற அழகிய கண்கள் என்ன செஞ்சிருச்சுன்னா தன்னுடைய அழகை இழந்துருச்சு. இழந்து பசை நிறம் அடைஞ்சிருச்சு. இப்ப திரும்ப ஒரு கண்ணுக்கிட்டே வந்துட்டாரு. நெற்றி என்ன செய்யுதுன்னா தலைவனுடைய கை விலகின உன்னையுமே பசறைக்கு போயிருது. அதே மாதிரி மலை போன்றவர்களுடைய அழகிய கண்கள் ஒரு குளிர்ந்த காற்று உள்ள நுழைகிற அளவுக்கு இடைவெளி வந்த உன்னையுமே அவளுடைய கண்களானது பசறை போக்க ஆரம்பிச்சது. இறுதியாக நெற்றியவும் கண்ணையும் அந்த 2 உறுப்புகளும் அடைகின்ற பசறையும் ஒப்பிட்டு கொள்றாரு திருவள்ளுவர். காதலியோட ஒளியுள்ள அந்த நெற்றி பசை நிறம் அடைஞ்சிருச்சு. அதை பார்த்த உடனேயுமே அவளுடைய கண்கள் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா மேலும் பசை நிறம் கொண்டு ரொம்ப துன்பத்துக்கு ஆளாகுது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. நெற்றி பசை நிறம் அடைஞ்சதை பார்த்த கண்கள் ஏற்கனவே பசறையா தான் அந்த கண்ணு இருக்கு, இருந்தாலும் நெற்றியும் பசை நிறம் பூத்துருச்சுன்னு சொல்லி மேலும் துன்பத்துக்கு ஆளாகுது. இது மூலம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே அழுதுகிட்டு தான் இருக்கா. ஏற்கனவே தோல்லாம் மெழுந்து போச்சு. ஏற்கனவே கண்ணெல்லாம் அவனை நினைச்சு அழுது பசறை பூத்துச்சு. இப்ப எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியக்கூடிய அந்த நெற்றியும் பசலைக்கு ஆட்பட்டதுனால மேலும் அவ என்ன செய்யறா தலைன்னு நினைச்சு அழுக ஆரம்பிக்கிறா. அதனால அவளுடைய கண்கள் மேலும் மேலும் பசலைக்குள்ள உள்ளாகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பசலைய பத்தி நம்ம இதுல சங்க இலக்கியங்களா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு சிற்றிலக்கியங்கள் வரைக்கும் இருக்க எல்லா இலக்கியங்களுமே இந்த பசலையை பத்தி மிக சிறப்பா சொல்லியிருப்பாங்க. இது அரிதான ஒரு சில பாடல்களை மட்டும்தான் அந்த பசலை நோய் குறித்த செய்திகள் என்ன செய்யணும் வரும். தலைவன் பிரிஞ்சு போயிட்டான், தலைவிக்கு பசலை ஏற்பட்டுச்சு, அதை தோழிக்கிட்ட அவ அறிவிப்பா.
ஏன்னா அறத்தோடு நிற்றல் அப்படின்னு சொல்லும்போது தலையை வந்து தோழிக்கு எடுத்து அறத்தோடு நிற்க முடியும். அப்படி அறத்தோடு நிற்றல் மூலமாக தோழிக்கு அறிவிப்பா தோழி வந்து தலைவனுக்கு அறிவுறுத்தி அவளை திருமணம் செய்து கொள்வதற்காக ஏற்பாடுகளை செய்வா அப்படின்றத வந்து நம்மளுக்கு இந்த சங்க இலக்கியங்கள் எல்லாமே நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. ஆக மொத்தமாக பசலை என்கின்ற ஒரு நோயானது, அதாவது உறுப்பு நலன் அழிதல்னா அது வந்து பசலை தான். தன்னுடைய உறுப்பு ஏற்கனவே நலமாக இருந்த அந்த உறுப்பு தலைவனுடைய பிரிவின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு தன்னுடைய அழகிலிருந்து தெரிந்து கொண்டு வருகிறதாம் பசலை அப்படின்ற ஒரு சொல்லுக்குள்ள நம்மளுடைய புலவர்களும் சரி, தமிழ் அறிஞர்களும் சரி அடக்கியிருக்காங்க. இந்த பசலை நோயினுடைய பெரும்பான்மையான ஆட்கொள்ளலுக்கு உட்படக்கூடியவர்கள் பெண்களாகத்தான் நம்மளுடைய கவிஞர்களும் புலவர்களும் பதிவு செய்து வச்சிருக்காங்க. இதுதான் இந்த உறுப்பினர் அடைதல் அப்படின்றது பத்தி உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள். பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி வெங்கடேஷ். ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க வந்து உங்களை பத்தி சொல்லும்போது நீங்க கதை சொல்லியிலேருந்தே தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்தோட இணைஞ்சிருந்திருக்கீங்க. அடுத்து இப்ப பார்த்தா அதோட தொடர்ச்சியான நாளும் ஒரு அதிகாரம் அந்த இதுலயும் நீங்க இணைஞ்சிருக்கீங்க. உண்மையிலே மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது. தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நீங்க இந்த அதிகாரத்துக்கு உரைப்பொழிவு வழங்கியது மிக அருமை. பசலை என்பதற்கு ஒரு கல்லூரி மாணவராக இருந்து சங்க இலக்கியத்திலிருந்தும் அடுத்து முல்லைப்பாட்டு அதுல இருந்தும் நீங்க வந்து விளக்கம் சொல்லியிருக்கீங்க. ஆக இதுக்காக நீங்க வந்து கொஞ்சம் தேடல் எடுத்திருக்கீங்க. எந்த ஒரு கருத்தும் தங்கு தடையில்லாம அழகா கொண்டு போனீங்க. எந்த இடத்துலயும் நீங்க தயங்கல. கருத்துக்களை அடுத்தடுத்து எடுத்து வச்சது ரொம்ப அழகாக இருந்தது. ஏன் தலைவிக்கு மட்டும் இந்த பசலை வருது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க உரைப்பொழிவு மிக அருமை. தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இன்றைய நிகழ்ச்சியில் பின்னோட்டம் இவற்றை பற்றி ஒரு பாராட்டுதல் தெரிவிக்கும் முகமாகவும் நம்முடைய கருத்தை பிரதிபலிக்கும் முகமாகவும் நமக்கு தெரிந்த சில கருத்துக்களையும் விளக்கங்களையும் மற்றவர் புரிந்து கொள்ள கூடிய வகையில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பின் மூலம் நாம் அதிக செய்திகளை உள்வாங்கிக் கொள்கிறோம். நம்மளோட கருத்து மட்டும் இல்ல, மற்றவர்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி இது. பின்னோட்டத்திற்கான நேரம். முதலில் எப்பவும் போல் வழக்கமாக நமது மேனாள் பொதுச் செயலாளர் ஐயா அவர்களை பின்னோட்டம் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அன்பான தோழமே நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குதாமா? கேக்குதுங்கய்யா. அன்பான தோழமை நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைக்கு வைய தலைமைகள் என்று பாரதி சொன்ன மாதிரி இன்றைக்கு நெறியாளராக வந்திருக்கின்ற சகோதரி அரசெல்விக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயா சிவசோழனை வந்திருந்தும் உங்களுக்கு இந்த வாய்ப்பை நல்கிய கலை இலக்கிய குழுவுக்கு நான் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. முற்றோதல் செய்த மாணவர் மிக சிறப்பாக திடீரென்று வந்து இந்த குறையை நிவர்த்தி செய்தார். அந்த பொண்ணுக்கு வந்து இது இணையம் உதவி செய்யல, இருந்தாலும் தம்பி வந்து நல்லா முற்றோதல் செய்தாரு. அதே போல வெங்கடேஷ் பொழிவு வந்து ரொம்ப அருமையாக செய்திருக்கிறார். நல்ல சங்க இலக்கியத்திலிருந்து முல்லைப்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டி செய்திருக்கிறார். மேனாள் பொதுச் செயலாளரே, உங்க குரல் கேட்கல.
இதைத்தான் இந்த ஐயா அதிகாரத்தில் கடந்த கடந்த 2 நிமிடங்களாக கேட்கலையா? கேட்கல உங்க உரை. இப்ப இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. கேக்குதுங்க. அதாவது இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் தலைவியையும் பேச வைக்கிறார், தலைவரையும் உரையாட வைக்கிறார். இதன் மூலம் ஒரு மிகச்சிறந்த நாடக பாங்கை இந்த அதிகாரம் நமக்கு வழங்குகிறது. ஐயா கேட்கலங்கய்யா. கேட்கல இப்போ. தலைவா கேட்கல. தலைவரே கேட்கவில்லை. இந்த இணைய நமக்கு பெரிய தொந்தரவு பண்ணுதுங்க. தொலைதூரம் சென்று விட்டார். தொலைதூரம் சென்று விட்டதனாலே நமக்கு சிறுமை செய்து விட்டார். பிரிந்து செல்வது ஒரு பெரிய கொடுமை அல்லவா? அதான் சிறுமை என்றார். அதனால முன்பு மலர்களை பார்த்து மலர்கள் என் கண்களை பார்த்து நாணின. இப்பொழுதோ என் கண்கள் அழகு குறைந்து விட்டதால், அது பசலை படர்ந்து விட்டதால் மலர்களை பார்த்து என் கண்கள் நாணுகின்றன என்றார். என்ன கொடுமை பாருங்க. அடுத்த குறள் சார் பாருங்க, அருமையா சொல்றாங்க. இவளுடைய துன்பமே எடுத்துரைக்குதான், தலைவருடைய கொடுமையை எடுத்துரைக்குதான். நம்மை விரும்பி அணைந்து சென்றவர் அணைந்து பிரிந்து கண்கள் கண்ணீரை கொட்டுகின்றன. எது? நம்மை விரும்பி அணைந்து மகிழ்ந்த அந்த எடுத்து நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பனிவாரும் கண். பனிவாரும்னா கண்ணீரை சொரிகிறது. பனின்னா கண்ணீரை குறிக்கிறது. தளர்ந்தமை சால அறிவிப்ப போலும் மணந்த நாள் ஐயா மேனாள் பூச்செயலாளரே கேட்கல, நீங்க பேசுறது கேட்கல. பருத்து வீங்கிய தோள்கள் இன்றைக்கு வாடி மெலிந்து என் துன்பத்தை வெளிப்படுத்தி விட்டது. அவர் செய்த கொடுமையை வெளிப்படுத்தி விட்டது. பனை நீங்கிய பைந்தொடி சோறும் துணை கொடியார் தொல்கவின் வந்து அவருடைய கொடுமையை எடுத்துரைக்கிறது. பழைய அழகு எல்லாம் குறைஞ்சு போச்சு. பழைய அழகு குறைந்து போய்விட்டதால் தோள்கள் மெரிந்து விட்டன. தோள்கள் மெரிந்து விட்டதால் தோள்களின் இந்த தோளுக்கு கீழே கையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த வளையல்கள், அந்த வளையல்கள் எல்லாம் என்னது கலன்று விழுந்து விட்டன. அது என்ன சொல்லுதான்? கொடியவரின் கொடுமையை கூறுகின்றன. இந்த வளையல்கள் விழுந்து கொடியவரின் கொடுமையை கூறுகின்றன. தொடியோடு தோல் நெகிழ நோவல் என் தோள்கள் மெரிகளும் கலன்று விடுவள் வருந்துவாங்கனுடைய வீரார்ந்த ஒரு உயர்ந்த பண்பு. தான் நொந்தாலும் தன்னுடைய தலைவனை பிறர் கூறுவதை கண்டு மனம் நோகிறாள். எவ்வளவு உயர்ந்த பண்பாடு பாருங்க. பாடு பெரிதியோ நெஞ்சே. நெஞ்சே
உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், பெருமை பெறலாம்னா அவர் பிரிவால் நான் வாடுவதை அவருக்கு போய் எடுத்து சொல்லி நீ பெருமை பெறலாம். அப்படி சொல்வதனால் ஒரு கால் வந்து சேர்ந்தாலும் சேர்ந்துருவாரு. இது நெஞ்சு விடு தூது. நெஞ்சு விடு தூது தூது இலக்கியத்துல ஒரு வகை இருக்கு. அதனுடைய அந்த நெஞ்சு விடு தூதனுடைய குறிப்பு இந்த குறள்ல அடங்கி இருக்கு. இப்ப அவன் பேசலாம், இது வரைக்கும் அவன் பேசலாம். இப்ப அவன் பேசுறான். அவன் என்ன சொல்றான்? அடடா, அவளை நான் அழைத்து பிடித்தேன், கொஞ்சம் கை நெகிழ்ந்ததப்பா, கொஞ்சம் கை நெகிழ்ந்து அவள் தள்ளி போல அப்படி லூஸ் விட்டான். விட்ட உடனே காத்து உள்ள நுழைஞ்சிருச்சு. அது என்ன காற்று? குளிர்ந்த காற்று. அந்த குளிர்ந்த காற்று உள்ள நுழைஞ்சதுனால முன்ன என்ன பண்ணா, கை நெகிழ்ந்த உடனே நெத்தியில பசலை வந்து அழகு குறைஞ்சிருச்சுன்னா, இப்ப என்ன பண்ணலாம், கண்ணுல பசலை வந்துருச்சான். நெற்றியினுடைய அழகு கெடுவதையும் கண்களின் அழகு கெடுவதையும் தலைவன் பார்த்து வருந்துகிறான். அதாங்க சிறப்பு. இதுவரை பிரிவினால் நொந்த தலைவியின் பிரிவு எண்ணி தலைவன் வருந்துகிறான். என்ன நாடக காட்சி பாருங்க. கடைசி குரல் தாங்க ரொம்ப அருமை. கண்ணின் பசுப்போ பரவரல் எய்தின்றே ஒண்ணுதல் செய்தது கண்டு. அதான் இவர் ஒரு எவ்வளவு அருமையான நாடகம். அவளுடைய நெற்றியும் அவளுடைய கண்களும் ஒன்றோடு ஒன்று பேசிக் கொள்கின்றன. எப்படி கற்பனை நயம், என்ன அழகு! கவிதையின் பேர் அழகு இங்கே கொட்டி கிடக்கிறது பாருங்கள். முயக்கிளை தன்பது கண்ணின் பசப்போ பருவரலை எய்தின்றே. கண்ணுக்கு பசப்பு நோய் வந்து பெருவரல் துன்பம் அடைக்கிறார். எதனால? தலைவன் பிரிந்ததனால் கண்கள் வருத்தப்பட்டு பசலை நோய் அடைந்து துன்பப்படுகிறது. சரி, அதுக்கு முன்னே என்னாச்சா, நெத்தி பசலை வந்துருச்சான். எதுக்கு முன்ன? இந்த கண்ணுக்கு பசலை வருவதற்கு முன்ன நெத்திக்கு வந்துருச்சான். அதனால கண்ணு வருத்தப்படலாம். எப்படி எனக்கு முன்ன நீ வந்து பசலை எழுதலாம்? என்ன அழகு பாருங்க. இந்த இதுல அப்படியே கவிதையினுடைய அழகை கற்பனை கலந்து ரெண்டு கண்களையும் நெற்றியையும் பேச வைத்து வள்ளுவர் கொடிகட்டி பறக்கிறார். அருமையான அதிகாரம். இந்த அதிகாரத்தை முற்றோறு செய்த அந்த மாணவருக்கும் மிக அழகாக இதை பொழிவு செய்த நம்முடைய வெங்கடேஷ் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துகளும். இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை தொடர வேண்டும் என்று அலச்செல்வி அம்மா விரும்பினார்கள். அதே போல நம்ம செங்கை கிருஷ்ணன் அவர்களும் மிக விரும்புவது கட்டாயம் நடக்கும் என்ற நம்பிக்கை அளித்திருக்கிறார். இது உண்மையிலே தமிழகத்தில் நேற்று நம்முடைய கட்சியினுடைய மாநில செயலாளர் தருமபுரிக்கு வந்திருந்தார். அவரோடு பேசினேன். 123 அதிகாரம் முடிந்திருக்கிறதுங்க. முடிந்தால் பாருங்கள், தமிழ்நாட்டில் எந்த இலக்கிய அமைப்பும் செய்யாத ஒரு பொதுச் செயலாளருடைய முயற்சியினால் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது கட்டாயம் பார்க்கணும் என்று சொன்னேன். கட்டாயம் நான் பார்க்கிறேன். அங்கீகரித்து பாராட்டிக்கு நன்றி. உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அருமை தமிழ் நெஞ்சங்களுக்கும் இதற்கு அச்சாணியாக விளங்குகின்ற நம் அருமை பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கும் முற்றோதல். நம்ம இன்னைக்கு வந்து
ஒரு தாய்மை பண்போடு வந்து இன்றைக்கு நெறியாழ்வை நம்முடைய நெறியாளர், அன்பு நெறியாளர் நம்முடைய சிவசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கும் இன்னும் மற்ற எல்லா தோழர்களுக்கும் உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் அன்பும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். நன்றி நன்றி ஐயா. வழக்கம் போல் உங்கள் பாணியில் மிக அழகாக, தெளிவாக, விரிவாக எடுத்து கூறினீர்கள். இது ஒரு நாடக பாங்கு முறையில் வள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார் என்றும் மேற்கோள் காட்டினீங்க. அந்த கண்கள் தோள்கள் படும் பாடு அழகா எடுத்து சொன்னீங்க. எந்த அளவுக்கு கண்களும் தோளும் தலைவிக்கு பாடுபடுகிறது அப்படின்றத ரொம்ப நல்லா சொன்னீங்க. அடுத்து உங்க விளக்கங்கள் எல்லாமே கண்ணு முன்னாடியே பாக்குற மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்படுத்துற மாதிரி தான் உங்க விளக்கங்கள் எல்லாமே இருக்கு. இன்றைக்கும் இதற்கு விளக்கம் கொடுத்து நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்களுக்கு மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வழக்கம் போல் ஐயா நமது மதிப்பிற்குரிய சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களை காணவில்லை. ஐயா அடுத்து செங்கை கிருஷ்ணன் ஐயா அவர்கள் பின்னோட்டம் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் இந்த உலக சாதனைக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உறுப்பு நலன் அழிதல் என்ற ஒரு தலைப்பை முத்தோதல் செய்த தம்பி மிக சிறப்பாக, நான் அடிக்கடி சொல்லுவது போல எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆச்சரியம் என்பதை விட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவன் தன்னுடைய வரிகளை இப்படி உச்சரிப்பாளன் நினைத்து பார்த்திருப்பானா என்பது ஐயமாக இருந்தால், இன்றைக்கு அந்த வார்த்தைகளை மிக சிறப்பாக சொல்லும் பொழுது வள்ளுவன் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் நம்மால் நம்பி மகிழ்ச்சி அடைய முடிகிறது. அவ்வளவு சிறப்பாக முத்தோதல் செய்த இந்த சகோதரனுக்கும், அடுத்து இந்த உரைப்பொழிவை செய்த தம்பி வெங்கடேஷ், வயதுக்கு மீறி இந்த இல்லறத்தை அனுபவித்து இவ்வளவு காலமாக அமர்ந்திருக்கின்ற எங்களுக்கு கூட இந்த அளவுக்கு அந்த ஒரு நுண் உணர்வு, புலவி நுணுக்கம், புலவி காதல் நுணுக்கம், இதெல்லாம் வள்ளுவர் சொல்ற மாதிரி இதையெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார்கள். அவருடைய இந்த சங்க இலக்கியங்களுடைய சான்று என்பதெல்லாம் அவருடைய அந்த நுண்மான் நுழைபுலம் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு தமிழ் திறமையை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அவரை மிகவும் மிகவும் வாழ்த்தி, ஒரே ஒரு வேண்டுகோள், தாங்கள் கதை சொல்லியில் கலந்திருக்கிறீர்கள், இன்று திருக்குறளின் 4 அதிகாரத்தும் கலந்திருக்கிறீர்கள். இனி வரும் காலங்களில் முழுக்க முழுக்க தாங்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தோடு இணைந்து தங்களுடைய அந்த திறமையையும் அனுபவத்தையும் இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று செங்கை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய கிளை சார்பாக தம்பி அவர்களை, வெங்கடேஷ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த முதல் குறளில் அண்ணன் ரவீந்திர பாரதி சொல்லிவிட்ட பிறகு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவருடைய பின்னூட்டம் என்பது ஏறக்குறைய எல்லாவற்றையும் உள்வாங்கி பெரிய அனுபவத்தை இங்க சிறப்பாக சொல்லியிருக்கார்கள். ஏன்னா இந்த இந்த உடல் உறுப்பு நலன் அழிதல் என்பது உடம்பில் எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் அத்தனை உறுப்புகளும் காதலுக்கு உட்பட்டதுதான். எல்லா உறுப்புகளுமே வள்ளுவனுடைய இதை சொல்கின்றது மட்டுமல்லாமல் நாம் அனுபவங்கள் பார்க்கின்ற பொழுது உடம்பில் அத்தனை உறுப்புகளுக்கும் காதலுக்கும் காதல் உணர்வுகளுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்படிப்பட்ட உறுப்புகளில் ஆனால் வள்ளுவன் இங்கே சொல்வது குறிப்பிட்ட நெற்றி, கண், தோள், கை, கொஞ்சம் நெஞ்சு, இது மட்டும்தான் இதை உள்ளெடுத்துக் கொண்டு இந்த உறுப்பு நலன் அழிதலை சொல்லிக் கொண்டிருக்கார்கள். அற்புதமான இந்த குறள், முதல் குறள் என்பது
அண்ணன் ரவீந்திரபால் சொன்னது போல பூவுக்கும் கண்ணுக்கும் போட்டி. இவ்வளவு காலமாக என் கண்ணைத்தான் என் காதலர் உன் பூவுக்கு மலருக்கு ஒப்புக்கொண்டிருந்தார், ஒப்புமை சொன்னார். உன்னுடைய கண்ணை போல அந்த பூ இருக்கிறது என்று சொல்லி பெருமைப்பட்டு கொண்டார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனால் பூ என்பது எந்த காலத்திலும் அதனுடைய இயற்கைத்தன்மை மாறாதது. அதை விட என் தலைவருடைய கண் ரொம்ப அழகானதுன்னு சொல்லி பெருமைப்பட்டார். ஆனால் அப்படி சொன்ன அவரே என்று பிரிந்துவிட்ட பிறகு உன்னுடைய அந்த காதலருடைய இழப்பினால் அல்லது பிரிவினால் என்னுடைய கண்கள் என்ன ஆனதுனார். பெரும்பாலும் கண்கள் என்பதற்கு அடிப்படை காரணம், கண்கள் சோர்வடைவதற்கு அடிப்படை காரணம் தூக்கமின்மை, நினைத்து கொண்டிருந்தல், இந்த மாதிரி பல காரணங்கள் தான் இன்றைக்கு சொல்கிறோம். இன்றைக்கு கண்ணினுடைய சோறு என்பது இதெல்லாம் இருக்கும். தலைவனை பிரிந்தவளுக்கு கண் படாத பாடுபடும். வள்ளுவன் அழகாக சொல்றார் இந்த இடத்துல. அப்படி பாடுபட்டதான் கண்கள் தன்னுடைய இயல்பான அழகை இழந்து விட்டு மலரோடு சொல்கிறது, ஓ மலரே, இவ்வளவு காலம் அழகாக இருந்த என் தலைவன் என்னை ஒப்புமை செய்து என் கண்கள் அழகாக இருந்து சொன்னால், அது இன்றைக்கு நீ அழகா இருக்கிறாய், நான் வாடிவிட்டேனே என்ற ஒரு ஏக்கத்தையும் அந்த பெருமூச்சையும் இங்கே தலைவி சொல்லும்போது அந்த காதலின் பிரிவினுடைய அருமை, அகன்றால் சுடுகின்ற அந்த காதலை அழகாக சொன்ன அந்த உறுப்பினர் அறியாத முதல் குரல். இன்னொன்று ஒழிதல் என்ற ஒரு வார்த்தையில இருக்குது. இந்த ஒழிதல் என்பது நலம் ஒழிய என்றால் நீக்குவது, போய் விடுவது. இப்ப நம்ம சொல்றோம் இந்த பாத்திரத்தெல்லாம் ஒழிச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வழக்காறுல. ஒழித்தல் என்று அன்றைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த உபயோகப்படுத்த அந்த வார்த்தை என்பது இன்றைக்கு அந்த ஒழிவு என்ற வார்த்தையை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் வள்ளுவர். சிறப்பான குரல். அதற்கு அடுத்து இந்த பசலை நோய் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த பசலை என்பது ஒரு தலைவியை எந்த அளவுக்கு ஒரு கவர்கிறது, அவர்களை இந்த அளவுக்கு பாடாய் படுத்துகிறது என்பதை ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். காலம் கருதி இந்த கடைசி குரலை நான் சொல்கிறேன். கண்ணின் பசப்போ பருவரன் ஏதென்று ஒண்ணுதல் செய்தது கண்டு. நெற்றிக்கு பசலை வருது, நெற்றிக்கும் கண்ணுக்கும் இடையில் அவ்வளவு தூரம் இருக்கிறது. ஆனால் எந்த கண்ணும் நெற்றியை பார்ப்பதில்லை, நெற்றியினுடைய வண்ணம் தெரிவதில்லை, நெற்றியினுடைய தெரிவதில்லை, நெற்றியினுடைய மாறுபாடு தெரிவதில்லை. ஆனால் வள்ளுவர் சொல்றார், கண் பார்த்து விட்டது, நெற்றியில் பசலை பார்த்து விட்டது. ஆஹா, இது எப்படி முடியும்? யோசித்து பார்க்கிறோம். ஒரு பசலை என்ற நோய் படர்ந்து விட்டு என்பதை கண் எப்படி பார்க்கிறது என்றால், நமக்கு மாறுபாடு வருகின்ற பொழுது, கண்ணில் தலைவலியில் வருகின்ற பொழுது கண்ணால் உள்ளூர உணர முடிகிறது, என்னவோ தலை பாரமா இருக்கு, என்ன நடக்குது என்பதை நம்ம கண் நினைத்து கொண்டு நம்ம சொல்ல முடிகிறது. ஆனால் அந்த பசலை நோய் என்பது கண்ணுக்கு தொடங்கி நெற்றிக்கு தொடங்கி அதற்கு பிறகு கண்ணுக்கு அதற்கு பிறகு தோலுக்கு இறங்கி அதற்கு பிறகு கைக்கு இறங்கி அது ஏறக்குறைய முழுக்க முழுக்க நெஞ்சு வரை தொடர்பு ஒன்று ஒன்றாய் அந்த பிரிவிலே அந்த நோய் இறங்கி 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 அந்த தலைவியை ஆட்கொள்கிறது. இது ஒரு அருமையான ஒரு காதலினுடைய அடையாளம் என்பதை இந்த 4-5 உறுப்புகள், உடலுடைய உறுப்புகளை சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்காரு வள்ளுவர். அதனால ஒவ்வொரு குரலும் பார்க்கின்ற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி வள்ளுவர் இந்த அளவுக்கு அந்த காலத்தில் சிந்தித்து நம்முடைய ஒரு மானுடவியலை சுக்கு நூறாக அப்படி பிரித்து 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 பார்த்து சின்ன சின்ன விஷயங்களை கூட அந்த அளவுக்கு சொல்லியிருப்பது. நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களிலும் இருக்கின்ற அத்தனை ஆசைகளையும் அத்தனை உணர்வுகளையும் இன்றைக்கு நம்முடைய சங்க இலக்கியங்கள், திருக்குறள் என்றாக படம் பிடித்து வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும்
நம்மால் மீட்டுருவாக்கம் செய்ய முடியும். இன்றைக்கு இருக்கின்ற ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு உணர்வுகளையுமே தன்னுடைய எழுத்துக்களில் படம் பிடித்து வைத்திருக்கின்ற உலக இலக்கியங்களில், தமிழ் இலக்கியங்களில் அகநானூறும் புறநானூறும் திருக்குறளும் ஒரு பெரிய செதுக்கப்பட்ட உண்மைகள் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அருமையாக விளக்கம் சொன்ன தம்பி அவர்களுக்கும், வழக்கமாக இந்த எப்படியும் பாட்டு பாட போறாங்க அரசியல் தெரியும் எனக்கு, மலர்களை போல் தங்கை உறங்குகிறார் என்ற பாடலும் சரி, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்ற வார்த்தையை கண்ணதாசன் பயன்படுத்தின விதமாக சரி, மலருடைய சிறப்பும் அன்பினுடைய சிறப்பும் இன்னும் நிறைய பாடல்கள் மலர்களுக்கும் கண்களுக்கும் மலர்களுக்கும் இதயங்களுக்கும் இருக்கின்றன என்பதை அரசியல் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. நீங்களும் இந்த காதலில் கண்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, அத ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றதை எடுத்துக்காட்டி சொன்னீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தமக்கொழிய அப்படின்ற ஒரு வார்த்தையையும் குறிப்பிட்டு விரிவுபடுத்தி சொன்னீங்க. அடுத்து இந்த பசலை என்பது நெற்றியிலிருந்து தொடங்கி உடல் முழுதும் பரவுவது காதலின் ஒரு அடையாளம் என்ற புதிய கருத்தை கூறினீர்கள். இன்று உங்களது பின்னோட்டம் மிக அருமையாக இருந்தது. நன்றி, நன்றி ஐயா உங்களுக்கு. அடுத்து என்னோட தோழி ரேவதி ஒவ்வொரு நாளும் இணையத்தோட ரொம்ப போராடுறா. அடுத்து ரேவதி வாங்க, இன்னைக்கு பின்னோட்டம். இணையம் உங்களை விட்டு போவதற்கு முன்பே ஓடி வந்து பின்னோட்டம் வழங்குங்கள். ஆவலுடன் காத்திருக்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல். முற்றுதல் செய்த கல்லூரி மாணவர் விஷ்ணு அவர்களுக்கும் உரைப்பொழிவு செய்த மாணவர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உறுப்பு நலன் அழிதல்ல பாத்தீங்கன்னா தலைவிக்கு கண்ணுடைய ஒளி இழந்துருது, நீர் ஒழுகுகின்ற கண்களாக ஆகுது, பூரித்த தோள்கள் மெலிந்துருது, வளையல்கள் கழன்று போயிருது, வளையலும் கலன்று இயற்கை அழகும் அந்த தோள்களானது இழந்துருது அப்படின்னு நிறைய சொல்றாங்க. காதலரை கொடியவர் என்றால் வருந்துகிறாள். இத்தனை அவளுக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் காதலனை கொடியவன்னு சொல்லிட்டா அவ வருத்தம் அடைகிறா அப்படிங்கிற இடத்துல அடுத்து அவரிடம் சென்று சொன்னால் அது போன்ற உதவி வேறு இல்லை அப்படின்னு அவங்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாப்புல. அடுத்து சிறு கால அளவு பிரிவுனாலும் அவருடைய பசிய வலை அணிந்த பேதையின் நெற்றி பசப்புற்றது அப்படின்னு அந்த தலைவன் சொல்றாப்புல. அடுத்து சிறு காற்று நுழைந்து அந்த இடைவெளியில் கண்கள் பசப்புற்றன, நெற்றி பசப்புற்றது, கண்கள் பசப்புற்றன அப்படின்னு சொல்லி தலைவி அடையக்கூடிய துன்பங்களை எல்லாம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி திருக்குறள்ல இருக்கக்கூடிய அதிகாரத்தை கல்லூரி மாணவர்கள் சொல்றது மிக சிறப்பாக இருந்தது. அவங்க இலக்கியத்துல மிகுந்த ஈடுபாடு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு சரளமாக அவங்களால சொல்ல முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து தினம் எனக்கு இணைய வேலையே செய்யாது. அந்த தலைவிக்கு பசப்பு நோய் வந்துச்சா வரல, எனக்கு வந்துருச்சு. கேட்க முடியலையே, நம்ம யார்கிட்டையும் முதல்லலாம் அழுவேன், எனக்கு மாத்திரம் இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேங்குது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அப்புறம் இயற்கைக்கு என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி இருந்தேன். இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல வெளியில போயிட்டு மறுபடியும் இப்ப உள்ள வந்திருக்கு. இல்லைன்னா அரசியல் கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி என்னை சத்தம் போடுவா, ஏண்டி வரலம்பா. நான் 8 மணி ஆயிட்டாலே இந்த இதை ஆன் பண்ணிட்டு உட்கார்ந்து தான் கிடப்பேன். ஆனா வட்டம் திருத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் இணைய வேலை செய்யறதுனால என்னுடைய கருத்து இருந்தது. அனைவருக்கும் நன்றி. நன்றி, நன்றி ரேவதி. நீ முடிக்கிற வரைக்கும் இணையம் ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே இருந்ததுனால உன் கருத்துக்களுக்கு அந்த அளவுக்கு என்னால கவனம் செலுத்த முடியல. இருந்தாலும் அந்த பசலையை பத்தி குறிப்பிட்டுள்ளது கவனித்தேன். அடுத்து உரைப்பொழிவாளரை பற்றி பாராட்டியதும் அருமை. கடைசி வரைக்கும் இணையம் கை கொடுத்ததுக்கு இணையத்துக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னூட்டத்திற்கு பாராட்டு, வாழ்த்துக்கள்.
நான் அது எந்நேரம் நின்றுமோன்னு பயந்து பயந்தே பேச வேண்டியதா இருக்குது. அது ஒரு மாதிரி டென்ஷனே ஆகுது ஒரு மாதிரி. எனக்கு ஒவ்வொரு தடவையும் பக்கம் பக்கமா எழுதி வச்சு அதை சொல்ல முடியாம போறத நம்ம வந்து பகிர்ந்து கொள்கிறோம். நிகழ்ச்சி முடிஞ்ச விட்டு 2 பேரும் பேசும்போது இன்னைக்கு எப்படியாவது நீ பின்னோட்டம் கொடுக்கணும்ன்றத முதல்லயே சொன்ன. கை தூக்குன விட்டு அதான் உடனே பின்னோட்டம் வழங்க அழைத்தது. மகிழ்ச்சி. இன்றைய பின்னோட்டம் உனக்கு சிறப்பாக அமைந்த வகையில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அடுத்து சாத்தூர் சிங்கக்குட்டி என்று அழைக்கப்படும் சாத்தூர் கணேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கேக்குதா? கேக்குதுங்கய்யா. கேக்குது. சரி, நல்லது நல்லது நல்லது. வந்து இனி பெசகான வந்து எனக்கு சிறப்பாக வழங்கினா அதே ஐயா ஒன்னும் கேட்கலங்கய்யா. வெளியில போயிட்டார் போல இருக்கே. ஒண்ணுமே கேட்கலையே. அவர் வெளியில போயிட்டாருங்கய்யா. திரும்ப உள்ள வருவார். சிக்னலுக்காக வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப நுணுக்கமா சொன்னீங்க கிருஷ்ணன். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஆனா சுருக்கமா சொல்லிட்டீங்க. இன்னைக்கு விரிவா சொல்ல சுருக்கமா சொல்லிட்டீங்க. இந்த கண்ணையே நெத்திய பார்க்கலன்னா பார்த்துருச்சுன்னா நேரா பார்க்க முடியாது. ஒரு கால் நிலை கண்ணாடி முன்ன இருந்து வருத்தப்பட்டு இருப்பா. இந்த கண்ணு நெத்தியை பார்த்துருக்கோம். பார்த்த உடனே பசலை வருது. எப்படி எனக்கு முன்னால பசலை வரலாம் அப்படின்னு நெத்தி கோச்சிட்டு இருக்குது. ரெண்டுத்துக்கும் போட்டி இல்ல. ஆமா. கண்ணாடி கண்ணாடி முன்னால நிலை கண்ணாடி முன்னால ஒரு கால் உட்கார்ந்துகிட்டு அழுதுன்னு இருப்பா. இந்த கண்ணு வந்து நெத்தி பார்த்துச்சு. இல்ல நான் உணர்வு எப்படின்னா வந்து கண்ணுக்கும் நெத்திக்கும் ஒரு உணர்வு இருக்கு. ஆமா, உணர்வு எது துன்பப்பட்டாலும் கண்ணு துன்பப்பட்டு கண்ணீரை விடும். கால் அடிபட்டா கூட கண்ணு வந்து அதுக்காக வருந்தோம். உணர்வினாலே புரிஞ்சிருக்கும். ஆமா, ஏன்னா 8 அந்த ஒஞ்சான் உடம்புல ஜோக்குக்கு சொன்ன நிலை கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து அழுதால என்ன ஒண்ணு இல்ல. நான் கரெக்ட் நீங்க சொன்னது கரெக்ட். உச்சந்தது உள்ளங்கால் வரை எந்த உடம்புல எந்த பாகத்துல ஒரு 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 குண்டூசி குத்தினாலும் கண்ணு அதுதான். கண்ணு இருக்கு, அதுக்கு மறுவினை செய்யும், வினையாற்றும். கண்ணு வினையாற்றும். ஆமா, வேற யாரும் அழ போறது இல்ல, கண்ணு தான் அழும். அதுக்குதான் காதலர்கள் கண்ணே கண்ணே கண்ணுன்னு அழைச்சிங்கிறது. கண்ணே மணியனா கண்ணே கண்ணு இருக்கிற மணியே. ஆமா, இவ்வளவு துன்பத்தை நீ தான் தாங்குற, என் உடம்பே முழுக்க நீதான். அதுதான். ஆமா ஆமா. என்ன ஆச்சரியம், நான் வள்ளுவர் நினைச்சு என்ன சொல்ற ஆச்சரியப்படுறதா இருக்கு. எப்படி அந்த ஆள் எழுதுறாருன்னு தெரியல. அதாவது யாரோ உலகத்தை அளந்தாலும் புராண கதை சொல்லுது, உண்மையிலே உலகத்தை அளந்தவன் இவன் தான். ஆமாண்ணா 1.25 அடியிலே உலகத்தை அளந்துட்டான். தலைவரே, உங்களுடைய பேச்சு இப்போ நீட்டா வருது, எந்த விதமான தடங்கள் இல்லாம. ஆனா நீங்க பின்னூட்டம் சொல்லும் போது வந்துட்ட என்ன ஐயா,
சதி பண்ணுது. நாம வாழ்நாள் புறம் சதி எதிர்த்து தானே போராடி கொண்டிருக்கிறோம். கண்டுபட்டுச்சு. அருமை. சொல்லுங்கண்ணா. நம்முடைய அகில இந்திய செயலாளர் சொல்றாரு பாருங்க, அனைத்து இந்திய செயலாளர் சொல்றாரு, அதான் அருமை. கண்டுபட்டுச்சு. ஆனா எங்களுடைய கண்ணு உங்களுக்கு கண்ணு போடாம சாத்தூர் தலைவரா, எங்க கண்ணு உங்களுக்கு நல்ல கண்ணா தான் இருக்கும். ஆமா, அவன் சாத்தூர் பேசுறது கேட்கலையே. நாகராஜன் ஐயா, அம்மா நலமா இருக்காங்களா? ஐயா நலமா இருக்காங்க ஐயா, நலமா இருக்காங்க ஐயா. ஐயா நாகராஜன் ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் நாகராஜன். வணக்கம். உங்களுக்கு வசதிப்படும் போது செங்கை கிளை கூடும்போது ஒரு மாத சந்திப்புல கிட்டக்க இருக்கிறதுனால விழுப்புரத்துல நீங்க வந்து செங்கை மாத நிகழ்வுல கலந்துக்கணும் ஐயா. ஐயா ஐயா கண்டிப்பா கட்டாயம் வருவார். செங்கை ஏந்தி தொழ சங்கை அரும் ஐயா. செங்கை ஏந்தி தொழ சங்கை அரும். கண்டிப்பா ஐயா. அண்ணன் கண்டிப்பா வருவார். சாத்துரார் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மகாராஜன் ஆளுமை ஐயா. அம்மா வணக்கம். நட்டு தேர்ந்து வச்சாங்க. அடுத்தால கூப்பிடுங்க. ஹலோ அம்மா வணக்கம். வணக்கம். 1வது திருக்குறளுக்கு ஒரு சின்ன கவிதை படிச்சேன். அந்த கவிதையை சொல்றேன் உங்கள்கிட்ட. என்னவோ பிரிவு துயரை தந்து நெடுந்தூரம் சென்றவனை உன்னை நினைத்து கலங்கிய கண்கள் அழகிழந்து விட்டதடா. உன்னழகை பார்த்து அணுவாய் ரசித்த கண்களை என் மனம் என்னும் மலர் வெக்கப்பட்டன. இப்போ அழகிழந்து இருக்கும் கண்கள் மனமலர பார்த்து வெக்கப்படுகின்றன. அதாவது துன்பம் நம்மிடத்தை கிடக்க தூர நாடுகளுக்கு சென்ற காதலரை எண்ணி அழுதலால் கண்கள் என்னது அழகிழந்து இருக்கு அப்படின்னு அந்த 1வது திருக்குறள்ல 1231வது குறள்ல சொல்லுதாங்க. இது எதேச்சியா நான் இந்த குறள் படிக்க நேர்ந்தது. இது குறளுக்கான ஒரு பதிவு, ஒரு அழகான ஒரு கவிதை யாரோ எழுதியது, இருந்தாலும் பகிர்ந்து விடலாம் என்ற எண்ணம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு 1233வது குறள், தனந்தமே சால அறிவிப்ப போலும் மணந்தால வீங்கிய தோல். அந்த குறளுக்கு பாத்தீங்கன்னா குறுந்தொகையில 299ல மணப்பின் மாநலம் எய்திய தனப்பின் நெகிழ் தட மென்தோல் கூடி இன்புற்ற நாட்களில் பூரித்து காணப்பட்ட தோள்கள் இன்று மெலிந்து தலைவனை பிரிந்தமையை தெளிவாய் அறிவிக்கக்கூடியதை போல காணப்பட்டது அப்படிங்கிற செய்தி குறுந்தொகையிலையும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலைவிய பிரியக்கூடிய அந்த கண்களை பத்தி ஏகப்பட்ட தரவு சங்க இலக்கியம் ஒரு மீள்பதிவாதான் திருக்குறளுக்கான மீள்பதிவாதான் காணப்படுது. நற்றினில பாத்தீங்கன்னா காமம் கொல்லிவல் கண் பசந்துதுவே அப்படின்னு நற்றினில ஒரு பாட்டு ஒரு பாடல் வருது. அதே மாதிரி நெய்தல் நற்றினில 113வது பாடல் அப்படிதான், நெய்தல் உண்கண் பைதல் கூற கண்கள் என்னது துன்புற்றன அப்படிங்கிற மாதிரி பாடல் இருக்கு. அதே மாதிரி நற்றினிலை 219வது பாடல் இருக்கு, கண்ணும் தோலும் தன்னுறும் கதப்பும் பல நலம் இழந்து பசலை பாய அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறுந்தொகையில பசலையார்
தன குவளை கண்ணே அப்படின்னு குறுந்தொகையில ஒரு 13வது பாடல் இருக்கு. ஐங்குறுநூறுல பாத்தீங்கன்னா பூ போல உண்கண் பொன் போர்த்தனவே அப்படிங்கிற வரி இருக்கு. அதே மாதிரி உண்கண் பசப்ப தென்னவன் கொல் அண்ணாயன்னு ஐங்குறுநூறுல ஒரு 21வது பாடல்ல இருக்கு. எய்திலாருக்கு பசந்தவே கண் அப்படின்னு ஐங்குறுல 34வது பாடலுக்கு. இப்படி பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல ஏகப்பட்ட பதிவு இருக்கு. அதாவது திருக்குறளுடைய ஒரு கருத்துக்களை அப்படியே உள்வாங்கி மறுபதிப்பு செய்யக்கூடியதான் சங்க இலக்கியம் இருக்குன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அது இந்த இதுல உள்ள அனைத்து ஐயா சொல்லுங்க ஐயா, திருக்குறள் சொல்லுங்க. வந்து சங்க இலக்கியத்துக்கு பிற்பட்ட நூல் ஐயா. திருக்குறள் வந்து சங்க இலக்கியத்துக்கு பிற்பட்ட நூல், சங்க பிற்காலது. சங்க இலக்கியம் தான் முன்ன. அதான் மன்னிக்க ஐயா, மாத்தி சொல்லிட்டேன். அதாவது வந்து ஒரு மீள் வாசிப்பு அப்படியே வந்து அந்த தரவுகள் எல்லாம் அனைத்துமே இதுல வந்து காணப்படக்கூடிய தரவுகள் அப்படியே சங்க இலக்கியத்துல இருக்கு அப்படிங்கிறத நான் அங்க பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இன்றைய உரையாளர் மாணவர், ஆசிரியரை மிஞ்சிய ஒரு மாணவர் அவனு கூட சொல்லலாம். அழகா வந்து அவரை வழிநடத்திய ஆசிரியர் நல்ல சிறப்பு மிகுந்த ஆசிரியரா இருப்பாரு அப்படிங்கிறத அவருடைய உரையின் மூலமாவே நம்ம அறிய முடிஞ்சது. அவர்களுக்கும் முற்றுதல் செய்தவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் ஐயா. நன்றி அம்மா. நன்றி நன்றி ஐயா. நீங்கள் வாசித்த அந்த கவிதையின் முதல் வரி என்னவோ பிரிவு, அந்த என்னவோ பிரிவு, என்னவோ என்ற வார்த்தையில் 1000 அர்த்தங்கள் உண்டு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கவிதையில முதல் வாக்கியத்தில் உள்ள முதல் வார்த்தை. அடுத்து இந்த எல்லாரும் சொல்லக்கூடியது கண்கள். நீங்களும் அதே கண்களை பற்றி குறிப்பிட்டுள்ளீர்கள். குறுந்தொகை, ஐங்குறுநூறு இதுல இருந்தெல்லாம் மேற்கோள் காட்டி பின்னோட்டத்திற்கு அழகு சேர்த்துள்ளீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எப்பொழுதுமே வாய்ச்சொல்லை விட கண்கள் பேசும் அந்த வார்த்தைகளுக்கு தான் வலு அதிகம். கண்கள் பேசும் வார்த்தைகளை பார்த்தாலே போதுமே, பரவசம் ஆயிடும் மனம், ஆண்களாகட்டும் பெண்களாக இருந்தாலும். அந்த வகையில் கண்களை பற்றி முக்கியத்துவம் கொடுத்த இந்த அதிகாரம். அடுத்து யாராவது பின்னோட்டம் வழங்க இருந்தால் கையை உயர்த்தும், இல்லை என்றால் நல்லாசிரியரை அழைக்க ஏதுவாக இருக்கும். அடுத்து பின்னூட்டத்தின் உச்சம் நமது நல்லாசிரியர் ஐயா அவர்களை வணங்கி பின்னூட்டம் அளிக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அண்ணன் தனுஷ்கோட்டி ராமசாமி பெயர் விளங்கும் அறம் பெருந்தகையே, மேனாள் சிறப்பார்ந்த பொதுச் செயலர் பெருந்தகை கவீந்திர பாரதி அவர்களே, சகோதரர் தோழர் ராமசுப்பிரமணியம் மற்றும் சிவசுப்பிரமணியம் பெருந்தகைகளே, இணையர் நவநீத கிருஷ்ணன் சாத்தூர், சகோதரி ரேவதி அவர்களே, ஏனைய அவருடைய நிழலும் நகமும் சதையுமாகிய இன்றைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரி அறச்செல்வி பெருந்தகை அவர்களே, ஏனைய TSN தோழர் பெருந்தகையே, ஆக்கி பெருந்தகையே, சம்பத் அவர்களே, இளவல் மகாராஜன் மற்றும் சிங்கக்குட்டி சாத்தூரார் பெருந்தகை அவர்களே, எல்லா காலத்திலேயும் தமிழுக்கு சிறப்புற மன்றத்தின் சார்பிலே என்னாலும் நான் இருக்கின்றேன் என்பது போல என்னையும் அழைத்து கொலுவேற்றுகின்ற மன்றத்தை இன்றைக்கு வணங்குவதிலே உறுப்பு நலன் பெறுகின்றேன். பெருமக்களே, உறுப்பு நலன் அழிதல் என்று சொன்னால், நீங்கள் சொன்னது போல ரவீந்திர பாரதி ஐயா சொன்னார், எது ஒன்று எவ்வாறு நேர்ந்தாலும் கண் தானே என்று சொன்னார். அதை ரொம்ப நேர்த்தியா சொல்லுகிற போது, அதனால்தான் கண்ணுக்கு ஆடி கண்ணாடி வழங்குகிற நிலை ஏற்பட்டு போகிறது. கவிப்பரசு எழுதுவார், என்றைக்காவது கண்ணாடி அணிந்த கிளி பார்த்ததுண்டா என்று கேட்பார். மகாகவி பாரதி அதற்கு விளக்கம் தருகிறார். குருவிகள் பொன்னிற வெயிலிலே சுற்றி திரிகின்றன, கண் பழுது வாராமல் வாழ்கின்றன என்று சொல்லுகிறார். அது ரொம்ப அற்புதமும் கூட.
நேர்த்தியான கண் எல்லா காலத்திலேயும் கண்ணுக்கு மைய அழகோ இல்லையோ கண்ணே ஒரு அழகுதான். கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே என்கிற பாடல் தான் நினைவுக்கு வருகிறது. அது ரவீந்திர பாரதி ஐயாவை பற்றி சொல்லுகிற பொழுது TSN தோழர் இன்றைக்கு சொன்னார், எங்களுடைய கண்கள் பட்டால் அது உங்களை இன்னும் இன்னும் மலரச் செய்யும் என்று சொன்னார். அது ஒரு நகைச்சுவை சார்ந்த ஒரு பதிவு தான். நம்மை பொறுத்தளவில் கண்ணு வியந்து பார்க்கிறது. சிவபிராச சுவாமிகள் எழுதுகிறார், கண் கலுழ்கிறது, அது கண் இரண்டும் ஒன்றையே காண்கிறது, கண் காணாது ஈத்தது, கண் கண்டு உரைப்பது போல என்று பலவாறு பதிகின்றார் தன்னுடைய இலக்கிய பதிவுகள்ல. கண் ரொம்ப சிறப்பானது, ஆடமை தோள் என்று சொல்லுகிறார்கள். அதை சொல்லுகிற பொழுது வேய் தோள் மங்கையர் என்று சொல்லுகிறார்கள். அது தோளுக்கு மூங்கிலை போய் காரணமாய் சொல்லுவானேன், ஓமையாய் சொல்லுவானேன் என்று சொன்னால் மூங்கிலுடைய வாளிப்பும் மிக சிறப்பான தோள்களின் வாளிப்பும் ஒன்றுதான். அதை எழுதுகிற பொழுது குறுந்தொகை சொல்லுகிறது, மென்தோள் துயிலில் இருக்கிற சுகத்தை விட்டு வேறு ஒன்றை மேவ மாட்டேன் என்று சொல்லுகிறது. அதோடு மட்டுமல்ல, முந்தா நாள் பார்த்தோம், அவர் கனவிலே இருக்கிற பொழுது தோழவராய் இருக்கிறார், நனவிலே விழித்து பார்த்து விட்டால் கண்ணிலே காணாமல் மறைகிறார் என்று கனவு நிலை உரைத்தல்ல பார்த்தோம். ஆகையினால தோள், நெற்றி, கண், நெஞ்சு, அதை சாத்தூரார் சொல்லுகிற பொழுது எவ்வாறெல்லாம் ஒவ்வொரு உறுப்பாக அது பாதிப்பை உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார். தாயாருக்கு நாங்க சிகிச்சை வழங்க சென்ற பொழுது ஒன்றை சொல்லி மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் என்று மருத்துவர் சொன்னார். 100 விழுக்காடு நெற்றி நரம்பு, நெற்றி பொட்டிலே செல்லுகிற நரம்புல அடைப்பு இருக்கிறது, ஸ்ட்ரோக் ஒருவேளை வரலாம் என்று சொன்னார். அப்போ நாங்க வருத்தத்தை சுமப்பதா நாங்க பார்த்தோம், இதயத்தை முதல்ல காப்பாத்துங்க. ஏன் இவற்றை சொல்லுகிறேன்? ஒரு உடல் ஒன்றை சார்ந்து இயங்குகிற பொழுது ஒவ்வொன்றாக அடைப்பு ஏற்பட்டு கொண்டேதான் வரும். இது வாழ்நாளின் இயல்பு. நம்மை பொறுத்தளவில் இந்த சகோதரிகள் பார்த்தால் இந்த 10 திருக்குறள்லேயும் உலாவுகிற தலைவிகள் பாவம். ஒருத்திக்கு தோள், ஒருத்திக்கு நெற்றி, ஒருத்திக்கு கண். இப்போ நேற்றுக்கு பார்த்தோம், தோழி எப்படி கண்டுபிடித்தாள்? பிரிவு துயரை அவ என்னதான் மறைத்தாலும் நலமாயிருக்கிறாய் என்று கேட்கிற தோழி தலைவியினுடைய கண்களை பார்த்து, ஓ கணவனை பிறந்த காதலனை பிரிந்த துயரத்தை உன் கண்கள் சுமக்கின்றன, உன் புருவ பாரம் தெரிவிக்கின்றது என்று சொல்லுகிறாள். அது தலைவியே சொல்லும் பொழுது, என்னதான் நான் மறைத்தாலும் கண் காட்டி விடுகிறது, இதற்கு என்ன இவ்வளவு அவசரம் என்று கேட்பதாக ஒரு அதிகாரத்திலே பார்த்தோம். கிட்டத்தட்ட 59 இடங்களிலே கண்ணை கையாளுகிறார். இன்றைக்கு சகோதரர் மகாராஜன் சொன்ன ஒவ்வொரு நற்றிணையாகட்டும், குறுந்தொகையாகட்டும் ரொம்ப அற்புதமாக சங்க இலக்கியங்களை ஆழ்ந்து தோய்ந்து அவர் வியந்து சொன்ன அந்த நெஞ்ச பாய்ச்சல் இருக்கிறது, உண்மையிலேயே மெச்சும்படி இருந்தது. எல்லோருடைய தரவுகளையும் பார்க்கிற பொழுது ஒவ்வொருவருக்கும் இருக்கிற கொஸ்டன் த்ரஸ்ட் அபவுட் த ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர், அத ரொம்ப சரியா நவநீதக்கு நம்முடைய ஐயா குறிப்பிட்டாங்க. கவீந்திர பாரதி ஐயா, இல்ல சங்க இலக்கியங்கள் தானே முற்பட்டது, அதிலே இருந்துதான் என்கிற நடுநிலை பார்வை. இதை வெறுமனே உயர்த்தி திருக்குறளை மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்பதுல உண்மை இருக்க வேண்டும் என்பதுல நெறியும் சீரிய பார்வையும் கொள்கையும் பாராட்டுக்குரியது. இன்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன். இன்னொன்றை சொல்ல வேண்டாம். ரவீந்திர பாரதி ஐயா குறிப்பிடுகிற பொழுது கண் ஆயத்தமாகி செயல்படுகின்ற நிறையை சொல்லுகிறார். நாம நீதி இலக்கியத்தையும் அதை பார்க்கிறோம். என்னதான் இருந்தாலும் கண்ணு காட்டிவிடும். நாம அங்க அறத்துப்பால்ல பார்க்கிறோம். ஆச்சரிய ராஜ நடை இருக்கலாம், ஆனா திருட்டு மொழி இருந்துட்டா ஆகையினால கண் என்னதான் மறைத்தாலும் காட்டிவிடும். ஆனால் ஆன்மீகவாதிகள் சொல்லுகிறார்கள், இலக்கண்ணோ இடக்கண்ணோ வலக்கண்ணோ இவைகள் இருந்தாலும் நெற்றிக்கண் கண்டுகொண்டே இருக்கும், அவ்வளவுதான். அதற்கு உணர்வு இருக்காது.
ஒருவேளை சிவபெருமானுடைய நெற்றிக்கண் இருக்கும் என்று கொண்டால் ஆன்மீகவாதிகள் சொல்லுகிறார்கள் நெற்றிக்கண் வெறுமனே பார்க்கும், அதுல பதியலாம், உருவங்கள் பருவங்கள் பதியலாம், ஆனால் புருவங்கள் அதற்காக வியப்படைவது இல்லை. ஆனால் வலக்கண்ணோ இடக்கண்ணோ பார்க்கிற பொழுது புருவங்கள் வியப்படையும். ஆச்சரியம். வள்ளுவர் ரொம்ப நேர்த்தியா கண் மலரை சொல்லுகிறார் இல்லையா? ரொம்ப நேர்த்தி. இன்றைக்கு விஷ்ணுவை பார்க்கிறோம், முற்றோதல். அரவிந்தன் என்று ஒரு பெயர் உண்டு விஷ்ணுவுக்கு. 1008வது மலர் குறைகிற பொழுது தன்னுடைய கண்ணை இடந்து அப்படியே இட்டு பூச்சித்ததாக பார்க்கிறோம். அதே நேரத்துல வெங்கடேசனுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஐயா ரவீந்திர பாரதி ஐயா சொல்லுவாங்க, மொட்டை போடும் வழக்கம் இன்னும் இருக்குதே. ஆகையினாலே திருப்பதி திருமலை அதுவும் குறிஞ்சி இருக்கிற குறிஞ்சி வேந்தனாகிய முருகக் கடவுள் இருந்த இடம்தான் மொட்டை போடுறாங்களேன்னு சொல்லுவார் ரவீந்திர பாரதி ஐயா. ஒன்று உண்மை, வேங்கடவனை நாமம் விட்டு பாதம் வைத்து கண்களை மறைக்கிறார்கள், அத அரவிந்த லோச்சனம் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால கண்கள் சாதாரணம் இல்லை. அத வாலியினுடைய பாடலை நீல நயனங்களில் நீந்தும் விழிகளை வாலி காட்டுவார். ஆகையினால ரொம்ப நேர்த்தியான இன்றைய பின்னூட்டங்கள் உரைக்கு வலு சேர்த்தனவா, தொன்னைக்கு நெய் ஆதாரமா, நெய்க்கு தொன்னை ஆதாரமா தெரியல. ஆச்சரியம். வெள்ளோட்டம் செய்தார் உரைக்காரர், இல்ல வெள்ளோட்டம் செய்தார் முற்றோதல் செய்தவர், முன்னோட்டம் செய்தார் உரைக்காரர், பின்னூட்டமும் பின்னோட்டமும் செய்தீர்கள். பின்னூட்ட பிதாமகர்களே வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். ஆக்கி ஐயா சொன்னதுல ஒன்று உள்ளத்தை தொட்டது. எல்லா காலத்திலேயும் மலர் தோற்றுவிடும் என்று சொன்னால் பெண்ணின் கண்ணா ஆணின் கண்ணா எனக்குள்ளார் ஒரு பட்டிமன்றத்தையே ஆக்கி தூண்டி விட்டார். ஆக்கி இந்த வயசுலயே இப்படி பேசுறாரு. ஒருவேளை என் வயதுல அல்லது இளவல் பேராசிரியர் மகாராஜன் வயதில் இருந்திருந்தால் இவர் பேசியிருப்பாரா? இவருடைய கண் பேசி இருக்குமா? கண்ணும் கண்ணும் பேசிவிட்டால் காதல் என்று அர்த்தம் இல்லையா? கண்ணும் கண்ணும் நோக்கியா, நோக்கியா செல்லோ இல்லையோ இல்லையா? ஆகவே கண் இவ்வளவு சிறப்பான பார்வையை செலுத்த முடியும்னா மன்றத்திற்கு மட்டும்தான் வெற்றி பார்வை, மன்றத்திற்கு மட்டும்தான் மீள் பார்வை, மன்றத்திற்கு மட்டும்தான் பரந்த பார்வை. மிக சிறப்பான வெற்றியுடைய மன்றமே இங்கே இமைக்கும் அழகு, இமையாய் காக்கிற மன்றத்திற்கும் அழகு, கண்ணுக்கும் அழகு, கண்ணின் பாவை போன்ற நெஞ்சத்தை உடைய மன்றத்திற்கும் அழகு. ஆகையினாலே கண்ணழகும் மெய்யழகும் பன்னழகு செய்தீர்கள். பலர் அழகு பார்த்திருக்க என் உள்ளம் அழகு பெற்றது என்னழகு என்பேன். ஏந்தழகு ஏந்திழையே என்னன்பேன் அறச்செல்வி. தலைமையிலே திருக்குறளை செங்கோலாய் நீடு தமிழ் தாங்கி நின்ற வெற்றிப்படி வாழ்த்துகின்றேன், வெற்றிப்படி வாழ்த்துகின்றேன். ஏன் இப்படி என்று கேட்டால் ஏனிப்படி இந்த மன்றம் என்று சொல்வேன். எப்படி என்று சொன்னால் தேனின்படி என்று சொல்வேன். ஆகையினால வெற்றி மன்றமே வாழி தமிழாய் தழைத்து கண்ணை வைத்து கொண்டு இவ்வளவு செய்ய வேண்டும். உண்மையிலேயே கண்ணின் அழகே கண்ணோட்டம் தான். உலகத்திலே வேறு எங்காவது நகை சொல்லியிருக்கிறார்களா? மூக்குக்கு உண்டு, தோடுக்கு உண்டு, நாம் அணிகின்ற இடைக்கு கூட உண்டு. ஆனால் காதிற்குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மீர்பில் மார்பில் மீதொழில் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகனையும் இருந்தாலும் கூட திருக்குறளை தாங்கு தமிழ் செங்கோலாய் தாங்குகிறதே வெற்றி மன்றமே கண்ணுக்கு அணி என்ப கண்ணோட்டம். ஆகையினால வள்ளுவனுடைய கண்ணோட்ட கருணை உடையவர்களே வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு எல்லாமே 100 வெற்றி, 100 வென்றீர்கள் என்று சொல்லி மருத்துவர் ஐயாவின் சொற்களுக்காக செவி திறந்தே வைத்திருக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அழகோ அழகு. எது அழகு? எப்படி சொல்வது? நீங்கள் முற்றோதல் செய்த அந்த மாணவரை பாராட்டியதை சொல்வதா, உரைப்பொழிவாளரை பாராட்டியதை சொல்வதா, அல்லது பின்னோட்டம் வழங்கிய
பிதாமகர்களை பாராட்டியதை சொல்வதா, அல்லது நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து என்னை பாராட்டியதை சொல்வதா, இல்லை உங்களது பின்னோட்டத்தை அழகு என்று சொல்வதா? எதை அழகு என்று சொல்வது என்று தெரியாமல் அனைத்துமே அழகு என்று கூறி உங்கள் பின்னோட்டத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து, கண்களை பற்றி எல்லோரும் குறிப்பிடீர்கள். கண்ணியின் கடைக்கண் பார்வைப்பட்டால் மண்ணில் மைந்தருக்கு மாமலையும் ஓர் கடுகாகும்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்தே தெரியாதா பெண்களோட கண்களுக்கு எவ்வளவு பவர்னு? அடுத்து, இந்த பெண்களோட தலைவியோட இதை பத்தி ஒரு பாடல்ல வந்திருக்கு. பொன்மணி மேகலை பூமியில் வீழும், புலம்பும் சிலம்பு இரண்டும் என்னை விட்டு ஓடும், கைவளை சோர்ந்து விழும், கண்களும் மூடும். இது ஒரு திரைப்பட பாடல்ல கண்ணதாசன் எழுதுந்து. காண்பவர் உங்களைத்தான் குறை சொல்ல நேரும். எதுலன்றீங்களா? அன்புள்ள அத்தான் வணக்கம், அன்புள்ள அத்தான் வணக்கம், உங்கள் ஆயிழை கொண்டாள் மயக்கம், அன்புள்ள அத்தான் வணக்கம். அந்த பாடல்ல தான் இந்த வரிகள் வருது. அடுத்து, இன்றைய நிகழ்ச்சியின் உச்சகட்டமாக, இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு அலங்காரமாக அடுத்து பேச வருகிறார் நமது பெருமதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் டாக்டர் மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். ஐயா வருக, உறப்பு தருக. உரையாளர் எதுக்கு சொல்றாங்களான்னு கேட்டுங்க. மன்னிக்கவும், இன்றைய உரைப்பொழிவாளர், இது உரைப்பொழிவாளருக்கான நேரம். உரைப்பொழிவாளர் தங்கள் கருத்துக்களை இப்பொழுது கூறலாம். வெங்கடேஷ் வாங்க. உரைப்பொழிவாளர் வெங்கடேஷ். அவர் இல்லைங்கம்மா. இல்ல. தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முதல் கொஞ்ச நேரம் என்னால வர முடியல. பிரியதர்ஷினி ரொம்ப நல்லா முற்றுதல் செய்ததா சொன்னாங்க. வெங்கடேஷ் நமக்கு ஏற்கனவே தெரிந்த நபர். அவரு நாளும் ஒரு ஐயா கேட்கலைங்க ஐயா. கேக்குதா இப்ப கேக்குதுங்க ஐயா. ஒரு கால் வந்துருச்சு. கேக்குது. அது வெங்கடேஷ் ரொம்ப நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாணவர். அவர் மிக அருமையா சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. அவர் பேசி முடிக்கும் போதுதான் நான் உள்ளே வந்திருந்தேன். இன்னைக்கு அந்த உறுப்பு நல நலிதல், ஒரு காதலனை பிரிந்து இருக்கும் போது என்னென்ன உறுப்புகள் எல்லாம் இதை ஒரு மிக சிறந்த ஒரு காதலினால் சோர்வடக்கூடிய உறுப்புகள் என்றே ஒரு பெரிய வினாவாக கூட கேட்கலாம். அந்த அளவுக்கு தகவல்களை கொடுத்துறார். அந்த நறுமலர் நாணின் கண், முன்னாடி ஏற்கனவே சொல்லிட்டார், இவளுடைய கண்களை பார்த்து பூவே நாணம் கொள்வதாக. ஆனால் இன்று காதலன் பிரிந்த உடனே அந்த கண் முதல்ல இதாகிறதா சொல்றார். முதல்ல ஒரு 7 இது காதலி சொல்லிவிட்டு கடைசி 3 காதலர் சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்து அந்த பனிவாரும் கண், அதான் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது, அவருடைய பிரிவை அதே சொல்லிடும் போல இருக்குன்னு. ஆனா அந்த வார்த்தை கொடுக்காருல, பனிவாரும் கண் அப்படின்றது. அப்படி கண்ணுல இருந்து அதே இதுல பெருமலை கண்ணுன்னு ஒண்ணு சொல்லுவார் அடுத்து வர்ற ஒரு குரல்ல. அப்ப ஒரு கண்ணுல இருந்து கண்ணீர் வர்றதையுமோ எவ்வளவு கவித்துவமா, இது சோகத்தை தான் சொல்றாரு. சோகத்தை சொல்லும் போது கூட தமிழ் அமுது அப்படின்றது அதான் அவ்வளவு வார்த்தைகள் இருக்கு நம்மகிட்ட, ஒரு செழுமையான வார்த்தைகள் இருக்கு. அதுக்கடுத்து கண்ணை முடிச்சுட்டு அடுத்து மனநாள் வீங்கிய தோல் அப்படின்னு வர்றாரு. மனநாள் அப்ப தோல் எப்படி இருந்தது, உண்மையிலே மனம் புரிந்த கொஞ்சம் செழிப்பா இருந்திருப்பாங்க. இன்னும் பெரிய இதுல மனநாளுக்கும் இந்த காதலன் விட்டு பிரிஞ்சதற்கும் ரொம்ப தூரம் எல்லாம் இருக்க போறது, ரொம்ப நாட்கள்லாம் இருக்க போறது இல்லை. ஆனாலும் அந்த தோல் மெலிந்திருச்சுன்னு அடுத்து உறுப்புக்கு வர்றாரு. கண்ணுக்கு விட்டு அடுத்து தோலுக்கு வர்றாரு. அதுக்கடுத்து பனை நீங்கி பைந்தொடி சோறும், அந்த தோல் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பைந்தொடின்றது ரைட் தான், பசும்பொன் பசும்பொன் வளைகள்னு வச்சுக்கலாம். சோறும்னா என்ன, அதான் அந்த இடத்துல ஒரு கவித்துவமா சொல்றாரு. அந்த வளையல் எப்படி சோர்ந்து போகும், ஒரு ஒளியிலிருந்து போகுமா அப்படின்றது. ஒளியிலிருந்து போகணும்னா எங்க இருந்து ஒளி எடுக்கும்,
தலைவியின் ஒளி மிகுந்த தோலிலிருந்து வரக்கூடிய ஒளியிலிருந்து தான் ஒளியை எடுத்து ஒளிரக்கூடிய அந்த பசும்பொன் வளையலெல்லாம் சோர்ந்து போகும்னு சொல்றாரு. அதுவும் மிக அருமையான ஒரு கவித்துவமான இதான். அதுக்கப்புறம் தொல்கவின் வாடிய தோல் அப்படின்றது ரொம்ப அருமையா. தொல்கவின்னா என்ன அப்படின்றது ஏற்கனவே இருந்ததா, இல்ல இயற்கையிலே அவர் அழகானவரா, இல்ல பெண்கள் எல்லாம் இயற்கையிலே அழகு அப்படின்ற ஒரு பொது தன்மைக்கு போறாரா அவரு வள்ளுவர் அப்படின்றதெல்லாம் தொல்கவின் வாடிய தோல்னு அடுத்தடுத்த குரல்ல பயன்படுத்துறாரு. அப்ப அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தோலும் அந்த வளையலும் சேர்ந்து அவரை வையவரப்ப ஒரு எல்லா இதுலயுமே காதலி வந்து தன்னுடைய காதலனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்துருவான். அவருடைய எல்லா அதிகாரத்திலையும் அவன் வந்து இவ வைவா, ஆனா ஊர்க்காரங்க வஞ்சிடக்கூடாது. நொந்து அவங்க மத்தவங்க எல்லாம் வயிறு பார்த்து என் மனசு நோகுது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நெஞ்சுக்கிட்ட சொல்ற மாதிரி அப்ப முதல்ல கண்ணுல ஆரம்பிச்சா தோல், இது வளையல், தோல், அதுக்கப்புறம் நெஞ்சிட்ட வந்துட்டான். நெஞ்சிட்ட பாடு பெருதியோ, ஆண்டாளினுடைய வார்த்தை மாதிரி இருக்கு இந்த பாடு பெருதியோ அப்படின்னு சொல்றது. அந்த இதுல நெஞ்சு வந்து நீ என்னுடைய துயரத்தெல்லாம் போய் என்னுடைய ஆள்கிட்ட சொல்ற. அடுத்த 3 தான் மிக அருமையான கவித்துவமானது. ஆண் சொல்றான்ல, அப்ப அந்த பெண்ணை அணைச்சிருக்கும் போது கொஞ்சம் லேசா அந்த இறுக்கம் வந்து தளர்ந்தப்ப ஆண் தான் பாக்குறான். அப்ப நெத்தி தான் முதல்ல தெரியுது. அப்ப நெத்தியில வந்து இது பண்றாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோமான்னு தெரியல. நெத்தி வந்து பேசுமா, ஐயா சொன்ன மாதிரி நெற்றி கண் இருக்கு அந்த இடத்துல அப்படின்லாம் நாகராஜன் ஐயா சொன்னாங்க. ஆனால் ஒரு ஆண் பார்க்கும்போது அந்த ஒரு சிறு ஒரு இறுக்கம் தளரும் போது நெற்றி வந்து பசலை படர்ந்ததுதான் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொல்லியிருக்காரு எப்படி வந்து ஒரு தழுவுதல் அப்படின்னா காத்தே புக முடியாதபடி தழுவணும்னு இருக்காரு. அப்ப இந்த இடத்துல அந்த இதையே எடுத்துக்கிறாரு. கொஞ்சம் கேப் இருக்கு அப்படின்னோடனே குளிர்ந்த காற்று உள்ள நுழைஞ்சதாம். அந்த போலம் அது வந்து பிரிச்சிருது இவங்க 2 பேரையும். அந்த பிரிச்சது வந்து அந்த கண் வந்து அந்த பெருமலை கண்ணு நீங்க சொல்லிடுறாரு. கண்ணுல இருந்து அவ்வளவு தண்ணி வருது. அதுக்கப்புறம் ரவீந்திர பாரதி ஐயா சொன்னாங்க, மிகச்சிறப்பா சொன்னாங்க. அந்த நெத்தியில பசலை வந்த உடனே கண் வந்து ஒண்ணுக்கு மாறுபட்டு நீங்க வந்து உறுப்புகள் ஒவ்வொன்னா வருது. ஆனா அந்த உறுப்புகளுக்குள்ளே ஒண்ணுக்கு போட்டியே இருக்கு. யார் வந்து தன்னுடைய காதலன் பிரிவை முதலில் வெளிப்படுத்துவது, அழகாக வெளிப்படுத்துவது அப்படின்றதுல நெத்திக்கும் கண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு போட்டிய அவர் சொன்ன மாதிரியும் ஒரு நாடக தன்மையோடு நீங்கள் வந்து ஒரு காதல் பிரிவினால் என்னென்ன உறுப்புகள் எல்லாம் பாதிக்கும் என்று ஒரு பெரிய வினா எடுத்தா அதுல காதலில் தோய்ந்தவர்கள் பதிலளிப்பதாக இது இருக்கிறது. அந்த அத்தனை குரலும் பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் நன்றி. நம்ம அம்மா மிக சிறப்பா ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்காங்க. பல நாள்ல நம்ம ஒருங்கிணைப்பாளர்கள் வாய்ப்பு இல்லாத போது அறச்செல்வி அம்மா மிக நேர்த்தியாக சொல்லிக்கிறாங்க. அது அவங்க சொன்னது வந்து இன்னைக்கு ஆச்சரியமா இருந்தது. குரல்ல முடிச்ச உடனே நம்ம பேசாததை எல்லாம் அவங்க ரேவதியோட டெய்லி பேசிக்கிறாங்கன்றது. அதுதான் நாம் நம்மளுடைய உள்ளத்தில் நம்முடைய சிந்தனையிலே அடுத்த ஆளுக்கு சொல்றது. அதன் மூலம் அவங்களுடைய சிந்தனையை சொல்றது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியூல பார்த்திருப்போம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒவ்வொரு கதை ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பின்பாகும் பல்வேறு ஆளுமைகள் தங்களுடைய பார்வையில் எவ்வாறு பார்த்தோம் என்று பரிமாறிக்கொள்ளுதல் மிகச்சிறப்பு. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி ஐயா. வழக்கம் போல் உங்கள் உரை மிக அருமையாக இருந்தது. விளக்கங்களும் அருமையாக இருந்தது. குறிப்பிட்டு சில வார்த்தைகளை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சொல்வது எப்போதுமே அதை நான் ரொம்ப கவனமா கேட்பேன். அதே சமயம் இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க, இந்த குரல்ல எந்த வார்த்தையை வந்து வித்தியாசமா படுது, ஆச்சரியமா இருக்குன்றதை எந்த வார்த்தையை குறிப்பிட போறீங்கன்றத நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பேன். அந்த வகையில இன்னைக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கான வார்த்தைகள் கிடைச்சது. வழக்கம் போல் உங்கள் உரையில் எந்த நாளும் நாளுக்கு நாள் ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துள்ள வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நாளைய நிகழ்ச்சிங்க நாளைக்கு அறிவிச்சிடலாம். சரி. இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் இனிதே நிறைவடைகிறது. நாளை மீண்டும் இரவு 8 மணிக்கு சந்திப்போம், கூடுவோம், மகிழ்வோம், கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம்.